நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல லாங் சைட்வேல போயிட்டுருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கன்டின்யூ இப்ப ரீசென்ட்டா ஒரு 1 மந்த்துக்குள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10% மேல இறங்கியிருக்கு. இதுல லார்ஜ் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, சில ஸ்டாக்லாம் நல்லாவே இறங்கியிருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி எஸ்ஐபி போடலாமா, வேணாமாங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. கன்டினியூவா பாருங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி காலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஃப்ளாட் டூ பாசிட்டிவ் தான் இருந்தது. ஆனா பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நம்ம நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட்டா தான் குளோஸ் ஆகும். அதே மாரியே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எண்ட் ஆஃப் டேல பார்த்தீங்கன்னா, கடுமையான ஒரு செல்லிங். நேத்து பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் டேல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மேல போணுச்சு. இன்னைக்கு எண்ட் ஆஃப் டேல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்க்கு மேல நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் 1 1/2%. நிஃப்டியோட நம்ம சார்ட்ட பார்க்கலாம். இண்டெக்ஸோட சார்ட். எங்க ஆரம்பிச்சுச்சோ, அதாவது மண்டே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கேப் டவுன் ஆயிட்டு, நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கேப் அப் ஆகி மேல போணுச்சு. நான் சொல்லியிருந்தேன் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ட்டா ஒர்க் அவுட் ஆகணும். அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் செல்லிங்கா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஆரம்பிச்சுச்சோ, அந்த மறுபடியும் அங்கேயே தான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, இங்க நெறைய கேப் ஃபில்லிங் இருக்கு டே சார்ட்ல. இதெல்லாம் கேப் ஃபில் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட முக்கியமான சப்போர்ட்ன்னு பார்க்கும்போது, இங்க 2025 பிப்ரவரி சப்போர்ட் தான். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, லாங் சைட்வே. ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா, சைட்வேல தான் இருக்கு. இன்னைக்கு அதிகமான செல்லிங் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி பேங்க் எல்லாமே கடுமையான செல்லிங்கு. நிஃப்டி ஆட்டோ வந்து எதுக்கு செல்லிங் பண்றாங்கன்னா, இப்போ வந்து ஃபியூல் பிரச்சனை இந்த மாரி இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, மேபி ஆட்டோ சேல்ஸ் கம்மியாகுமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா கடுமையான செல்லிங்கு. நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் இன்னைக்கு. இன்னைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆயிட்டு நல்லா கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டு, நேத்து கொஞ்சம் கேப் அப் ஆனுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சப்போர்ட் ஆயிட்டு ஒர்க் அவுட் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். நிஃப்டி ஆட்டோ அதுவும் இன்னைக்கு கடுமையான ஒரு செல்லிங் தான். நிஃப்டி ஆட்டோ. நிஃப்டி ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா செல்லிங் வந்துட்டே இருக்கு. முக்கியமான சப்போர்ட். அதுவும் நிஃப்டி எப்படி சேம் சப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கேப் அப் ஆயிடுச்சோ, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஆட்டோவும் அதே இடத்துல வந்திருக்கு. இது முக்கியமான ஒரு சப்போர்ட். இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா கீழ வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இங்க நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேப் ஃபில்லிங் இருக்கு. டே சார்ட்ல நிஃப்டி ஆட்டோலயும் இதெல்லாம் கேப் ஃபில் பண்றதுக்குலாம் சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. மார்க்கெட் எங்கேயும் போயிறாது. சைட்வேல தான் இருக்கு மார்க்கெட். ரொம்ப கவனமா எஸ்ஐபி முறையில நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, லாங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ண முடியும். இண்டெக்ஸ பார்க்கலாம். நிஃப்டி நல்ல ஒரு செல்லிங்கு. நிஃப்டி பேங்க் 2 1/2% மேல இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங்கு. மிட் கேப் செல்லிங்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 நல்ல ஒரு செல்லிங்கு. எல்லாமே கன்டினியூவா செல்லிங்கு. ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில கொஞ்சம் ப்ளஸ்ஸா தாங்க இருந்தது. என்னோட போர்ட்ஃபோலியோலாம் ஆல்மோஸ்ட் 1% மேல நல்லா தான் இருந்தது. அப்புறம் குளோசிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் டூ நெகட்டிவ்ல தான். அதாவது ரொம்ப நெகட்டிவ்லாம் போல. ஃப்ளாட் தான் குளோஸ் ஆயிருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் அதிகரிச்சிருக்கு. ஆட்டோ பார்த்தீங்கன்னா 3% மேல. நேத்து ஒரு 3% மேல தான் ஏறுனது. இன்னைக்கு 3% அதே செல்லிங்கு. ஐடி நேத்து தான் கொஞ்சம் காப்பாத்துனுச்சு நினைக்கிறேன் முந்தா நாளு. இன்னைக்கு மறுபடியும் செல்லிங்கு ஐடி. பியூசி பேங்க் எல்லாமே கன்டினியூவா செல்லிங்கு. பார்மா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு ஓரளவுக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாக்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து பார்மா. எனர்ஜியும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. பிரைவேட் பேங்க்லாம் இன்னைக்கு 2 1/2% மேல நல்ல ஒரு செல்லிங்கு. எல்லாமே இன்னைக்கு ஓரளவு ஹெல்த் கேர் ஓரளவுக்கு பரவால்ல. ஆயில் அண்ட் கேஸ் ஓரளவுக்கு பரவால்லாம இருக்கு. எஃப்ஐ டேட்டா பார்த்தோம்னா, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாள் தான். அது எத்தன நாளா ட்ரேடிங் செஷன் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6 நாள். 6 நாளா பார்த்தீங்கன்னா, சிவியரா வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்ணியிருக்காங்க. 33,000 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்டர் அட்டாக் பண்ணி ஒரு 48,000 கோடி இந்த எஸ்ஐபி முறையில நெறைய அமௌண்ட் வரும் மியூச்சுவல் ஃபண்டுக்குலாம். அதெல்லாம் வச்சு டிஐ வாங்கிட்டு இருக்காங்க. டிஐ இல்லாட்டா நேரா மார்க்கெட் 20,000க்கு போயிரும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ரைட்டெல் நம்ம ரொம்ப அதிகமா டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு. நம்ம வாட்ச் லிஸ்ட்ல உள்ளது. நம்ம போர்ட்ஃபோலியோல உள்ள ஸ்டாக்குன்னு சொல்லலாம். ரைட்டெல். ரைட்டெல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 115 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ரைட்டெல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமான ஒரு சப்போர்ட் கீழ தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டல் அந்த ஸ்டாக் ஓரளவுக்கு நல்ல ஸ்டாக் தான். நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இது ஒரு பியூசி கம்பெனி. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. டிவிடெண்ட் கொஞ்சோண்டு குடுக்குறாங்க. இவங்க வந்து டெலிகம்யூனிகேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர் அந்த மாரி செக்டார்லாம் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பவர் கிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. கெயில் பவர் கிட் இந்த மாரி ஒரு 2 கம்பெனிய சேர்த்து ஒரு 115 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, திலீப்கா பில்கான் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1850 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. மிகப்பெரிய ஒரு ஆர்டரு. சப்ஸ்டேஷன் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் கர்நாடால கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு ஆர்டர்ன்னு சொல்லலாம். 400 கேவி சப்ஸ்டேஷன் பண்றதுக்காண்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆர்டர் கிடைச்சிருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த ஸ்டாக்கையும். திலீப் பில்கான்.
ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு தான். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் வேல்யூ தான். இந்த ஸ்டாக் அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் இறங்கல. சைட் வேல தான் இருக்கு. லாங் சைட் வேல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வாட்டர் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. டென்டா வாட்டர், இஎம்எஸ், சக்தி பம்பு, ரோட்டோ பம்பு, இந்தியன் டியூப் பைப்ஸ் இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜல் ஜீவன் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2019, 2020ல ஆரம்பிச்சது. அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்டார்ல உள்ள ஸ்டாக் எல்லாமே நெறைய ஸ்டாக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இதுல ஒரு சில ஸ்டாக் தான் குடுத்துருக்காங்க. நெறைய ஸ்டாக் அந்த செக்டார்ல இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மோதிலால் ஓஸ்வால் என்ன சொல்றாங்கன்னா, ஜியோ ஃபைனான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 35% பார்த்தீங்கன்னா மேல போகும்னு சொல்லியிருக்காங்க. இது மோதிலால் ஓஸ்வாலோட நல்ல ஒரு கருத்து. அவங்களோட அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்குன்னு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ். இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இன்கோரா ங்கிற கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் சப்ளை செயின் ஆப்பரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏரோஸ்பேஸ் டிசைன் சப்ளை உள்ள கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபைனான்ஸ் செக்டார் ஸ்டாக் எல்லாமே நல்லா அடிங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் எல்லாமே. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஆர்பிஐ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நான் படிச்சு பார்த்தேன். எனக்கு சுத்தமா புரியல என்னதான்ட்டு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறையா ஏஜ் லிமிட்லாம் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்கான்னு நெனைக்கிறேன். 70 இயர்ஸ் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பஜாஜ் செக்டார் இந்த மாரி என்எஃப்சிக்கு அதுக்கப்புறம் பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் நியூஸ் மார்க் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த செக்டாரே நல்ல ஒரு பயங்கரமான அடி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கோல்ட்மன் சாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த ஒரு 12 மாசத்துல நிஃப்டி 29,300 போகும்னு சொல்லியிருக்காங்க. போனா ரொம்ப சந்தோஷங்க. இப்ப நிஃப்டி வந்து எவ்வளோல இருக்கு பார்த்தீங்கன்னா, 23,000ல இருக்கு. இப்ப 29,000 போதும்போது நல்ல ஒரு அருமையான ஒரு 5,000க்கு மேல ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் தான். நம்ம போர்ட்ஃபோலியோவும் நல்லாருக்கும். போணுச்சுன்னா ரொம்ப நல்லாருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். நெறைய பேர் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம என்னன்னா நல்ல ஒரு ஸ்டாக் நம்ம நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல கிடைக்கும்போது நம்ம வாங்கி நம்ம போர்ட்ஃபோலியோ இது ஆவரேஜ் பண்ணிட்டு அமைதியா இருக்கிறது தான் நல்லது. எப்பவுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம வெயிட்டிங் தாங்க. வெயிட்டிங் தான் எப்போதுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ட குடுக்கும். இந்தியன் கெயில் அதாவது கெயில் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஓமான் எல்என்ஜி கார்கோ வாங்கியிருக்காங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எல்என்ஜி தட்டுப்பாடு நெறைய இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். முன்னலாம் வந்து ஃபோன் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, எல்என்ஜி வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம். இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஆப்ல தான் ரிஜிஸ்டர் பண்ணா மட்டும் தான் கிடைக்கும். இன்னைக்கு வீடியோல சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய இந்த வார்னால நெறைய பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. வார் இன்னும் முடியல. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ட்ரம்ப் ஏதோ ட்வீட் போட்டாரு, எண்டு வார்ன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னும் சீஸ் ஃபயர்ல எதுவுமே அனௌன்ஸ்மென்ட் பண்ணல. அதனால வார் பிரச்சனை போயிட்டே இருக்கு. மார்க்கெட்டும் கீழ டவுன் ஆயிட்டே தாங்க இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சிஜே கல் இந்த கம்பெனி நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப் போணும் இந்த ஸ்டாக்கு. ஆமா. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 521 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. அருணாச்சல பிரதேசத்தில. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸ் சொல்லலாம் அந்த கம்பெனிக்கு. ரோட் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. 36 மந்த் கம்ப்ளீஷன் டைம் சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு 521 கோடிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேல்யூவேஷன் உள்ள ப்ராஜெக்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த கம்பெனிக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்டாக்குங்க. லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. நம்ம நேயருக்காண்டி நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல பக்கத்தில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி நெறைய வாய்ப்புகள் குடுத்து கொண்டு இருக்கு. அந்த ஸ்டாக்க தான் பத்தி தான் நம்ம பேச போறோம். அதில நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபைனான்ஸு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4% மேல நல்ல ஒரு டவுனுங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். பஜாஜ் ஃபைனான்ஸு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5% நல்ல ஒரு டவுனு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, 30 கிட்ட இருக்கு. இன்னும் கூட ஒரு 25 கிட்ட வந்துச்சுன்னா நல்லாருக்கும். டிவிடெண்ட் யீல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2% குடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ இது ஒரு லார்ஜ் கேப்புங்க. அது நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கு. புரமோட்டர் ஹோல்டிங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனினால வந்து கடன் அதிகமா இருக்கும். பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ இருக்கு. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. வேல்யூவேஷன் பார்க்கையில. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தாங்க இருக்கு. முக்கியமான ஒரு சப்போர்ட் லைனுக்கு தான் அந்த ஸ்டாக் வந்துட்டு இருக்கு. 52 வார லோக்கு பக்கத்தில தான் அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. எஃப்ஐஐடிஐ நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. பப்ளிக்ட்ட ரொம்ப கம்மியா இருக்கு. இது ஒரு லார்ஜ் கேப்பு. இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்ஐபி முறையில வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2வது பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கீழ இறங்குனா நல்லாருக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே டவுன் ஆச்சு. இங்க பார்த்தா தெரியும். 52 வார லோக்கு பக்கத்தில இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்குங்க. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் வேல்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதில புரமோட்டர் கிடையாதுங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பேங்க். எல்லா மூலை முடுக்கு எல்லாத்துலயுமே இந்த பேங்க் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். இந்த பேங்க் தெரியாத ஆள் யாருமே கிடையாது. இது ரிசல்ட் நம்ம ஆல்ரெடி நெறைய டைம் பார்த்துருக்கோம். புரமோட்டர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா,
எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. கொஞ்சோண்டு வித்திருக்காங்க. டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க. பப்ளிக்கிட்ட இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பாரதி ஏர்டெல். பாரதி ஏர்டெல் பாரதி ஏர்டெல் எல்லாருக்குமே தெரியும். பாரதி ஏர்டெல்ல இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டா இருக்கு. இன்னும் ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகல. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கன்டின்யூ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. 52 வார லோக்கு பக்கத்தில தான் இருக்கு. இது ஒரு லார்ஜ் கேப்பு. இன்னும் கூட கொஞ்சம் கரெக்ஷன் ஆனுச்சுன்னா நல்லாருக்கும். இன்னும் 52 வார லோக்கு பக்கத்தில வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 33 இருக்கு. கொஞ்சம் 30 கீழ வந்துச்சுன்னா நல்லாருக்கும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூவா டவுன் ட்ரெண்ட் தாங்க இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழ இறங்கணும். ஏன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா எங்கே இருந்து பாருங்க. நல்ல ஒரு ஹைல போயிருக்கு இந்த ஸ்டாக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 200 இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. டே சார்ட்ல. இன்னும் கொஞ்சம் கீழ வரும். நல்லாருக்கும் இந்த ஸ்டாக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்குங்க. டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில கொஞ்சம் கூட இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் வேல்யூல தான் இந்த ஸ்டாக்க காமிக்கிறாங்க. ஏன்னா, பெக் ரேஷியோ 1 கீழ இருந்துச்சுன்னா, அண்டர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா தாங்க இருக்கு. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடியிருக்கு. இயர் ஆன் இயர் வந்து பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னாலும், இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அதர் இன்கம்ல 9,000 கோடி வந்திருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா தெரியுது. எது எப்படியோ நமக்கு வாய்ப்பு குடுத்தா ரைட்டு. நல்லா கீழ வந்துச்சுன்னா நல்லாருக்கும். ஸ்டாக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் மைனஸ் ரிட்டர்ன் குடுத்ததே இல்ல. எல்லா வருஷமும் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் குடுத்துட்டு தான் இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு இந்த ஸ்டாக்கு. இன்னும் கொஞ்சம் டவுன்ல வந்துச்சுன்னா, நல்ல ஒரு வாய்ப்பா நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாடா குரூப்பு. இந்த ஸ்டாக்க பத்தி எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் ரொம்ப ஹை தான். ஆனா இதோட மீடியம் பிய பார்த்தீங்கன்னா, நம்ம தலைய சுத்தி கீழ விழுந்துருவோம். 152 இதோடைய மீடியம் பி. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, 50% கம்மியா இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் இறங்கணும் இந்த ஸ்டாக்கெல்லாம். இறங்குனா நமக்கான வாய்ப்புகள் நமக்கு வரும். இன்னும் இறங்கணும். இந்த 52 வார லோக்கு பக்கத்தில வந்துச்சுன்னா, நல்லாருக்கும்னு பார்த்துட்டுருக்கேன். புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாருக்கு. இவங்க என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா நெறைய எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜூடியோ அந்த இது நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்டோர் ரூம் வச்சிருக்காங்க. டெக்ஸ்டைல் அந்த மாரி நெறையா வச்சிருக்காங்க. வாட்ச் அந்த மாரி நெறையா இருக்கு. ஸ்டூடியோ அப்படிங்கிற ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா இருக்கு. இந்த பிக்சர்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். இவங்க இது எல்லாமே இவங்களுடைய பிரான்ச் தான். நெறையா வச்சிருக்காங்க. ட்ரெண்டு. ஒரு காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஓஹோன்னு இந்த ஸ்டாக்கு இப்ப நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இதோடைய லாங் இது 5 வருஷம் சார்ட்ட காமிக்கிறேன் பாருங்க. எப்படி நல்லா எங்கேருந்து ஏறிருக்கு இந்த ஸ்டாக் பாருங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டருக்கு வெல்த்த கிரியேட் பண்ண ஒரு ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கட்டம் சரியில்ல. ஆமா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா டவுன்ல ட்ரெண்ட்ல வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட கீழ வந்துச்சுன்னா நல்லாருக்கும்னு எதிர்பார்த்துட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்ஐபி முறையில நம்ம வாங்கலாம். வாங்கலாங்கிறத நான் வாங்கலாம்னு நெனச்சிட்டு இருக்கேங்க. இது வந்து பை காலோ, செல் காலோ கிடையாது. என்ன ஃபேக்ட் இருக்கோ அத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்குங்க. ஆ நல்லா குடுத்துருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் லாஸ்ட் இயர் நல்லாவே இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங்ல பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, டாடா குரூப் கம்பெனி இது. அவங்க வந்து 37% வச்சிருக்காங்க. எஃப்ஐ கொஞ்சோண்டு வித்திருக்காங்க. டிஐ கூட்டியிருக்காங்க. பப்ளிக்கிட்டயும் கொஞ்சம் வித்திருக்காங்க. இப்பவும் வேல்யூவேஷன் இந்த ஸ்டாக் இவ்வளோ தூரம் இறங்கியும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 50% கீழ வந்து டவுன் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் கூட தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இறங்குனா மட்டும் நம்ம அதுக்கான வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசியா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபைனான்ஸு. ஜியோ ஃபைனான்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா, மோதிலால் ஓஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா, பை கால் குடுத்துருக்காங்க. 35% மேல போகும்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டாக்குடைய பியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹைல இருக்குங்க. இதுவும் நிஃப்டி 50ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆகுது. இது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஒரு டவுன் ட்ரெண்டு. ஒரு 3 இயர்ஸ் சார்ட் காமிக்கிறேன். இந்த சார்ட்ட பார்த்தா தெரியும். ஐபிஓ லிஸ்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப் மூவ். அதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுனு. அதுக்கப்புறம் அப் மூவ். அதுக்கப்புறம் டவுனு. அதாவது நம்ம ஒரு வீடியோல நம்ம பேசியிருக்கோம். ஒரு ஸ்டாக்கோடைய கேரக்டர். அந்த சார்ட்ட பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்டாக்கோடைய கேரக்டர் எப்படின்ட்டு. இப்ப நம்ம இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஸ்டாக் நல்ல ஹை போனா, நல்ல ஒரு டவுன்ல வருது. மறுபடியும் நல்ல ஒரு ஹை போனா, நல்ல ஒரு டவுன்ல வருது. நல்ல ஒரு சப்போர்ட்க்கு வரும்போது, இந்த ஏரியால சப்போர்ட்க்கு வரும்போது, நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் இந்த ஸ்டாக் மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா, இது ப்ரீவியஸ் இதோடைய கேரக்டர் அது மாரிக்கு தான் இருக்கு இந்த சார்ட்ல. அது மாரிக்கு மறுபடியும் மேல போறதுக்கு கூட சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வந்திருக்கோம். ஜியோ ஃபைனான்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ரிலையன்ஸ் குரூப் மிகப்பெரிய ஒரு குரூப். ரிலையன்ஸ் கூட இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் வந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, 300 மில்லியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிஃபைனரி வந்து ஆயில் ரிஃபைனரி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போட போறதா ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இது ரிலையன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸு. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சரியில்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்டாக் இறங்கிட்டு இருக்குங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 47 வச்சிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ கூட்டியிருக்காங்க. பப்ளிக்ட்டயும் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணியிருக்காங்க. இந்த 5 ஸ்டாக் தாங்க. 5 ஸ்டாக் பஜாஜ் ஃபைனான்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பாரதி ஏர்டெல், ட்ரெண்ட்,
ஜியோ ஃபைனான்ஸு. இந்த 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்பு. இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டூ 20 இல்ல 20 டூ ஒரு 30% நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. எந்த ஒரு பை காலோ கிடையாதுங்க. எந்த ஒரு செல் காலோ கிடையாது. இந்த 5 ஸ்டாக்குமே என்ட்ட கிடையாது. இந்த 5 ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஒரு பிளானிங்ல இருக்கேன். பார்ப்போம் எப்படின்ட்டு. எல்லா ஸ்டாக்லயும் உடனே ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். எது நல்லா கொஞ்சம் வேல்யூஸ்ல இருக்கோ, எது நல்ல ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கோ, அந்த மாரி ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். 5 ஸ்டாக்குமே நல்ல ஸ்டாக்கு தான். நான் 5 ஸ்டாக்குமே இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்மகிட்ட அமௌண்ட் வேணும்ல. அத பார்த்துட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய முக்கியமான தகவல் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காண்டி தான். என்ன இருக்கோ அத ஃபேக்ட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ஸ்டாக்குமே பை காலோ, செல் காலோ கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்குறதாலும், விக்கிறதுனாலும் நீங்க ஓன் அனலைஸ் பண்ணி உங்க ஓன் ரிஸ்க்ல நீங்க வாங்குங்க. அப்படி உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியாட்டா, நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. நெறைய லைக் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோ நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் ஆகும். யூடியூப் அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து நெறைய பேருக்கு எடுத்துட்டு போகும். அதனால வந்து நெறைய பேர் ஒரு 100 பேர் பார்த்துருந்தீங்கன்னா, அந்த 100 பேரும் நீங்க லைக் பண்ணிட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸ்டாக் மார்க்கெட் எப்பவுமே ரிஸ்க்கு. நீங்க வந்து லாங் டெர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்டாக்க பொறுமையா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு பொறுமையா வெயிட் பண்ணீங்கன்னா, நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுக்கும். எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமை. அத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கடைப்பிடிங்க. நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ண குடுக்கும். இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே!